இப்பொழுது கூட்டத்தை கேட்டு ஆரம்பம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே குத்து விளக்கு ஏற்றும் பொழுது அனைவரும் பலத்த கரகோஷம் செய்யும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றோம். ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு எமர்ஜென்சி செட்டப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சிவில் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி கேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை நம்ம கோலார் தங்கவயல்ல. கோலார் போனோம், குப்பம் போனோம், கோலார் குப்பம் போற வழியிலேயே இறந்துடுறாங்க. அதனால நம்ம எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இந்த ரிசசிட்டேஷன் எமர்ஜென்சி டேக்கிள் பண்றதுக்கு கேஜிஎஃப் சிவில் ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு நம்ம எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றோம். நானும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இந்த லேண்ட் வித்து வரை கேஸ் போட்டிருக்கேன். காசெல்லாம் வாங்கிட்டேன். கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது எதுவும் கட்டக்கூடாது. அதனால ஷார்ட்லி அதுவும் கிளியர் ஆயிடுது. கிளியர் ஆயிட்டு பிறகு ஒரு நர்சிங் காலேஜ், பேராமெடிக்கல் காலேஜ், 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன். இங்க பெத்தப்பட்டி வில்லேஜ்ல லேண்ட் இருக்கு. அதுல கட்டிட்டு எமர்ஜென்சி நம்ம இங்க ரீசஸ்டேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு மீதி எல்லாம் கூட அங்க பெங்களூர்ல பண்ணிக்கலாம். பட் பெங்களூர்ல பண்ணாம இருக்கிறதுக்கு கேஜிஎஃப்ல ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதிகம் பேச விரும்பல. நம்ம ஹெல்த் நம்மளே பார்த்துக்கணும். யங்ஸ்டர்ஸ், எல்டர்லி பீப்புள் ரெகுலரா பிளட் பிரஷர் செக் பண்ணிக்கணும், சுகர் செக் பண்ணிக்கணும். வருஷம் ஒரு முறை ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஊர்ல நிறைய பேர்கிட்ட பிபிஎல் கார்டு இருக்கு. பிபிஎல் கார்டு இருந்தா கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஃப்ரீ, ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் போடுறது ஃப்ரீ. இங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல ஏமாத்துறாங்க. எமர்ஜென்சி போனாக்கா எமர்ஜென்சி அந்த கார்டு அக்செப்ட் பண்றது இல்ல. ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கீம்ல அக்செப்ட் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கீம்ல போடுற ஸ்டென்ட் குவாலிட்டி சரியில்லை, ஸ்கீம் போடுற ஸ்டென்ட் சரியில்லை, அதெல்லாம் தப்பு. ஸ்கீம் போடுற ஸ்டென்ட் அதே ஸ்டென்ட் தான், ட்ரக் கோட்டர் ஸ்டென்ட். காசு கட்டிட்டு போட்டாலும் அதே ட்ரக் கோட்டட் ஸ்டென்ட் தான். ஏழைங்களுக்கு ஒரு ஸ்டென்ட், பணக்காரங்களுக்கு ஒரு ஸ்டென்ட் போடுற இது இல்லை. ஒரே ஒரு விதமான ஸ்டென்ட் தான் இருக்கிறது. நீங்க ஹாஸ்பிட்டல் போனா கொஞ்சம் பேர் மிஸ்கைட் பண்ணுவாங்க. மிஸ்கைட் பண்ணிட்டு 1 lakh 2 lakhs எல்லாம் வாங்குறதுக்கு பிளான். நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. அந்த மாதிரி இங்க ஸ்டென்ட் போடுறதுக்கெல்லாம் காசு, ஓபன் ஹார்ட் சர்ஜரி காசு டிமாண்ட் பண்ணா என்கிட்ட வாங்க, பெங்களூர்ல ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். ஸ்டென்ட், ஓபன் ஹார்ட் சர்ஜரி ரிசல்ட் 99%. நம்ம பண்றதுல யாருக்கும் அவ்வளோ தொந்தரவு ஆகிறது இல்லை. கேர்ஃபுல்லா பண்றோம். ஏன்னா லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் the youngsters are the breadwinner. அவங்களுக்கு தொந்தரவு ஆச்சுன்னா the whole family collapses. அதனால ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வகையில இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண ரிக்வயர்மெண்ட் இருந்தா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். என் நம்பர் எடுத்துக்கோங்க, அங்க வாங்க, பெங்களூர் பண்ணி கொடுக்குறேன். With this, I really thank the organizers and respected leaders on the dais. Thank you very much. ಉಚಿತ ಮೆಡಿಕಲ್ ಕ್ಯಾಂಪ್ ಇದನ್ನು ಆಯೋಜಿಸಿದರವರು ಕೊಲಂಬಿಯಾ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೆಂಗಳೂರು. ಈ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮೆಚ್ಚಿನ ವೈದ್ಯರು ಹರಿಬೆಳಗಣ್ಣರವರು ಬರೀ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ನನಗೆ ತಿಳಿದ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಸುಮಾರು 1,000 ಶಿಬಿರಗಳನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಕಡೆ ಬಡವರು ಎಲ್ಲೆಲ್ಲ ಇದ್ದಾರೋ, ದೀನ ದಲಿತರು ಯಾರಿದ್ದಾರೋ, ಆರೋಗ್ಯವಂತರು ಯಾರಿದ್ದಾರೋ
ಅವರಿಗೆಲ್ಲ ತಮ್ಮ ಹಸ್ತದಿಂದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಸರ್ವಿಸು. ಇಂತಹ ಒಂದು ಸೇವೆ ದೇವರ ಸೇವೆ ಅಂತ. ಇಟ್ ಇಸ್ ಎ ಗಾಡ್ ಸರ್ವಿಸ್. ಐ ರಿಯಲಿ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಯು, ಡಾಕ್ಟರ್ ರೆಡ್ಡಿಮುರುಗನ್, ಬಿಕಾಸ್ you are the son of our soil. Each and every persons in this soil are very, very proud of you, irrespective of caste, color and creed. Dr. Arivalagan caters to the needs of the people, particularly our KGF constituency, because he is the son of our soil. ನಮ್ಮ ಮಣ್ಣಿನ ಮಗನಾಗಿ ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ರಿಗೂ ಭೇದ ಭಾವನೆ ಇಲ್ಲದೆ ಬಂದು ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಬಿಡ್ತಾರೆ. ರಿಯಲಿ ವಿ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಯು ಫಾರ್ ದಿಸ್. ದಿ ಎಂಟೈರ್ ஆடியன்ஸ் யாரெல்லாம் இங்க வந்து அவருக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இங்க வந்திருக்கீங்களோ, அவர் மூலமா அந்த ஆரோக்கியத்தை பெற வந்திருக்கீங்களோ, அனைவர் சார்பாகவும் நன்றியை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த ஒரு நிகழ்ச்சி கூட ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னா தேர் ரிக்வயர்ஸ் வில் பவர். அந்த வில் பவர் வேணும். அதுலயும் பர்டிகுலர்லி நம்ம யூத்ஸ் விஎஸ் மூர்த்தி சிறப்பா செஞ்சுன்னு வர்றார் சர்வீஸ். கமல்ஹாசன் ஃபேன்ஸ்னுடைய டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், சென்ட்ரல் பிரசிடென்ட் அவர் மிஸ்டர் கமல், மை தம்பி, அண்ட் மிஸ்டர் தண்டபாணி, ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் ஜிடிஎஸ் லீடர்ஸ் இன் கேஜிஎஃப். அவரும் வந்து இந்த மாதிரி பல்வேறு சோசியல் சர்வீஸ் செஞ்சுட்டு வந்துருக்கிறாரு. அப்புறம் இந்த விவேக் நகர் அண்ட் கணேஷ்புரம் யூத்ஸ் பாபு, எஸ் ரமேஷ், கிருஷ்ணா, வசீம், கண்ணன் ஆகிய அனைவருக்கும் கூட இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட சேவைகளை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்காக எங்களுடைய உறுதுணை அவருக்கு நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி 2 நிமிஷம் வந்து நான் எடுத்துக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து காலையிலிருந்து காத்துட்டு இருக்கிறீங்க. வாய்ப்புக்கு கொடுத்தமைக்காக உங்கள் அனைவரும் ನಮ್ಮ ಅಧಿಕಾರಿಗಳು ಸಾರು, ಸಂಜಯ್ ಸಾರು, ಮಾರ್ಕೆಟ್ ಅಮ್ಮನವರು ಮತ್ತು ಅವರ ಸಹಪಾಠಿಗಳು ಮತ್ತು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ ಗಣೇಶ್ವರ ಹಾಗೂ ವಿವೇಕ್ನವರ ಯೂತ್ಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. ಯಾಕೆಂದರೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಮನಸ್ಫೂರ್ತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು. ಅಂಥದ್ದನ್ನು ಇವತ್ತು ಅವರು ತಗೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅವರಿಗೆ ನನ್ನ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮುನ್ಸ್ವಾಮಿಯವರು, ನಮ್ಮ ಕೌನ್ಸಿಲರ್ ಕರ್ಣ ಅವರು, ರಾಜೇಂದ್ರವರು ಮತ್ತು ಅನೇಕ ಗಣ್ಯರೆಲ್ಲ ಇಲ್ಲಿದ್ದೀರಿ. ನಾವು ಇಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಸಾರಿ ಬರೀ ಈ ವಾರ್ಡಿಂದ ತಗೋಬೇಡಿ, KGF ಫುಲ್ 35 ವಾರ್ಡ್ನಲ್ಲೂ ನಾವು ಮಾಡಿ ಮುಂದೆ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲಿ ನಮಗೊಂದು ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ, ನನಗೆ ಇವತ್ತು ಅರಿವಳಗನ್ ಸರ್ ಬಗ್ಗೆ ಒಂದೆರಡು ಮಾತು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಇಂಗರ್ ಸರ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಊರು ಕೋಡಿಯಲ್ಲಿ ಇರೋ ಮರಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇವರು ತಂದೆ ಬೈಜಾಮ ಸೇಗರ್ ಅವರು, ನಮ್ಮ ಇಂಗರ್ ಸರ್ ಅವ್ರ ತಂದೆಯವರಾದಂಥ CM ಆರ್ಮೂಗನವರು ಒಂದು ಕುಟುಂಬ ಥರ ಇದ್ದವರು. ಯಾಕೆಂದರೆ ಹಳೆದು ನೆನೆಸ್ಕೋಬೇಕು, ನೆನೆಸ್ಕೊಂಡಾಗ ಮಾತ್ರ ನಾವು ಮನುಷ್ಯನಾಗಿರ್ತೀವಿ. ಆದ್ದರಿಂದ அவங்க 2 பேரும் ஒரு கோடி மலர்கள் சொல்லி இது சேவை ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ சொல்லி ನನಗೆ ವಾಯ್ಪು ಕೊಡ್ತವ್ರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಟಿ ಕೋರಿ ವಣಕಂ. ಸುಂದರವಾಗಿ ಏರ್ಪಾಡು ಮಾಡಿದ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ, ನಮ್ಮ ತಮ್ಮಂದಿರಿಗೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಯನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತಾ, ಬಂದಿರುವ ಗಣ್ಯರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ನಮಸ್ಕಾರಗಳು. ಈಗ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಕಾದಿರುವ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸ್ನೇಹಿತರಿಗೆ, ಹಿರಿಯರಿಗೆ ಕ್ಷಮೆ ಕೇಳ್ತೀವಿ. ಆಗಲೇ ಲೇಟ್ ಆಗಿದೆ, ನಾವು ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿಗೊಳಿಸಲು ನಾವೆಲ್ಲ ಬಂದಿರೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಧನ್ಯವಾದಗಳು. ನಮ್ಮ ಡಾಕ್ಟ್ರ್ ಅವರಿಗೆ 2 ಡಾಕ್ಟ್ರು, ಒಬ್ಬರು XMLA ಮಗನಾದ ಒಂದು ಡಾಕ್ಟ್ರು, ನಮ್ಮ ಏನು ಹೇಳೋದು ಲೀಡರ್, ಗ್ರೇಟ್ ಲೀಡರು ಅವರ ಮಗನಾದ ಒಂದು ಡಾಕ್ಟರ್, 2 ಡಾಕ್ಟರ್ಸು. ನಮ್ಮ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕಾಯಲು ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವ ಇವರಿಗೆ ನಾವು ಧನ್ಯವಾದ ಹೇಳಬೇಕು. ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರ ಸೇವೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಸಾಗಿಸಬೇಕು, ನಾವೆಲ್ಲ ಕೈ ಜೋಡಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ನಾನು 2 ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. அவர்களோடு இணைந்து சிறப்பாக செயல்படுகின்ற நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Respects to you and thank you to the youth team from Vivek Nagar and Swarnanagar. Myself Margaret, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் என்றால் சிறுதானியங்கள் பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் across the country. and ಸಿರಿಧಾನ್ಯಗಳಿಂದ ನಮಗೆ ಎಷ್ಟೊಂದು ಮಹತ್ವದ
ಫಲಿತಾಂಶ ಸಿಗ್ತಿದೆ ಅನ್ನೋದು ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಆದರೆ ಅದು ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿ ಸಿಗ್ತಿದೆ ಅಂದರೆ ನಮ್ಮ ಕಡೆ ಬರಬಹುದು ದಾಸರಸರಲ್ಲಿ. This is to ensure that you have food security as well as a life longevity by eating healthy food and living a healthy lifestyle. This ensures that we live on this earth for a longer period and also safeguard the earth, because millets never damages the soil as well as our lifestyle. Thank you so much, sir. கொஞ்சம் விலைக்கு கொஞ்சம் அப்படியே கை கொடுங்க. பண்றாரு மூர்த்தி பிரதர், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரமேஷ், நந்தபாணி, இந்த ஏரியாவில் யாருக்குன்னா ஆத்மாவில் இருந்தால் டைரெக்டாக அங்கே பெங்களூர் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு என்ன வேணும் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் செய்து அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு மூர்த்தி பிரதர், ரமேஷ், தண்டபாணி பிரதர், அப்புறம் வாசிம், அப்புறம் யங்ஸ்டர்ஸ், இந்த ஏரியா யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு. Late only 1 6 75 years also. இப்போ ஒரு இசிஜி இப்போ ஃப்ரீயாக இருக்குது, பார்த்துடலாம் என்ன எடுத்துட்டாங்க, ஃப்ரெஷ் என்ன வந்துட்டாங்க இங்கே பார்த்துடலாம். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கர்நாடகா பிரான்ச்சிலேருந்து டாக்டர் ராஜேந்திர குமாருக்கு பெஸ்ட்டு டாக்டர்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய ஃபீலிங் என்ன? எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கேஜிஎஃப்பில் நம்ம டாக்டர், அது நம்ம மக்களுடைய டாக்டர்
அவர் சார் ராஜேந்திரகுமார் சார் அவருக்கு ஐஎம்ஏலேருந்து சிறந்த டாக்டர் என்ற பட்டம் கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி. ஏன்னா பிஜிஎம்எல் இருக்கும்போதும் சரி, பிஜிஎம்எல் க்ளோஸ் ஆகிட்ட பிறகும் சரி, நம்ம ஊர் மக்களுக்கு எக்ஸ்பெஷலி இந்த பிஜிஎம்எல் ஏரியா, லைன் ஏரியா, அந்த ஜனங்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் காசு வாங்குறதில்ல ஏழைங்கிட்ட. அதனால் அவரை நம்ம வாழ்த்துறோம். இந்த மாதிரி மென்மேலும் அவருக்கு பட்டம் வரணும்னு சொல்லிட்டு இந்த அவருக்கு கௌரவித்த ஐஎம்ஏக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.